நத்தரத்தின் அண்டைக்கு வந்து எங்களை ஒரு ஃபேமிலி, அதாவது நிறைய நாளாக நாங்கள் அவங்களோட லிங்க்ல இருக்கோம். இன்றைக்கி நத்தரத்தின் அண்டை சிறப்பிக்கிற மூலமாக வந்து நாங்கள் அவங்களோட வீட்டை விருந்துக்கு போக ரெடி ஆகிட்டோம். அதாவது நாங்கள் போகிறோன்றதை தாண்டி அவங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. கூப்பிடாமலே நாங்கள் சாப்பாடு சும்மா பறந்துருப்போம். இப்போ வேறு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவரை விட்டே விருந்து, ஆனால் பிரச்சனை இல்லாமல் இன்னொரு விருந்துக்கு போக முடியும் சொல்லி அவளை கொண்டு வந்திருக்கு. கிறிஸ்மஸ் தம் பிரியாணி, வாட்டர் ரைஸ் பிரட்டர், நாட்டுக்கோழி தம் பிரியாணி நல்லா இருக்கு. எனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியும். நீங்க விருந்து வச்சு நீங்க இன்றைக்கு வந்து சமைச்சு போடுறோம்னு சொல்லி இந்த முடிவு எடுத்து அவருக்கு சமைக்கிறதோட உங்களுக்கு நன்றி தான். அவருங்க வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, எல்லா இவர பேரை சொல்லலாம், இப்போ சொல்லல, அவர் யாருன்றது நாங்கள் பேந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் எல்லா கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் வந்துட்டு இனிய நத்தார் தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இன்னைக்கு இந்த நத்தார் டேயில் வந்துட்டு எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறிக்குழம்பு. அதாவது இப்போ அதான் சொல்லுவோம், உண்மையாக வந்து இப்போ ஃபங்க்ஷனல் வந்து நம்மளை இங்கே யாராச்சும் ஒரு ஆள் விருந்து கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி நாங்களே ஏதாவது அரேஞ்ச் பண்ணி செய்வோம். இன்றைக்கி வந்து நத்தரத்தின் அண்டைக்கு வந்து எங்களை ஒரு ஃபேமிலி, அதாவது நிறைய நாளாக நாங்கள் அவங்களோட லிங்கில் இருக்கோம். நிறைய நாளாக கூப்பிட்டு கொண்டிருக்காங்க, வீட்டை வாங்கோ சந்திக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் போனதில்லை. ஆனால் அவர் நிறைய எங்களோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்காரு. வந்து அவரை நாங்கள் யாருன்னு சொல்லி காட்டினாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து சரி இன்றைக்கி நத்தரத்தின் அண்டை சிறப்பிக்கிற மூலமாக வந்து நாங்கள் அவங்களோட வீட்டை விருந்துக்கு போக ரெடி ஆகிட்டோம். அப்படி தானே? அதாவது நாங்கள் போகிறோன்றதை தாண்டி அவங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. கூப்பிடாமலே நாங்கள் சாப்பாடு சும்மா பறந்துருப்போம். இப்போ வேறு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போவோம். அதை தாண்டி வந்து உண்மையிலே எங்களுடைய டீமுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ நண்பர் வாழ் இருக்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ கிறிஸ்தவ மதம் மற்ற மதங்களை சொல்லி நாங்கள் எப்படியும் இது அதை தாண்டி வந்து மொழியையும் சொல்லி நாங்கள் பிரித்ததில்லை. எப்பயும் நாங்கள் ஒன்று தான். எம்மதமும் சம்மதம் எம்மொழியும். எங்கேயும் போவோம், வந்து சர்ச்சுக்கு போவோம், வந்து கோயிலுக்கு போவோம். அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டு பள்ளிக்கு போவோம். அதாவது பள்ளிக்கூடத்துக்கு இல்லை, பள்ளி வாசலுக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு போவோம். வெள்ளிக்கிழமையில நைட்ல வந்துட்டு கோவிலுக்கும் போவோம். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் உருட்டேன்னா ஒன்றுக்குமே போறல. ஆனால் சும்மா ஆனால் வந்து இப்போ எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் அங்கே போவோம். அது எங்கட என்ன சொல்கிறேன், எம்மதமும் சம்மதம், எம்மொழியும் நம்மொழி. அதான் எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி. அதே மாதிரி எங்களோட கிறிஸ்தவ நண்பர் வாழ் இருக்கிறார். வந்து அவர் வீட்டை செலிப்ரேட் பண்ணவரை பாதியோட நிப்பாட்டி நாங்கள் வாங்க இன்னொரு விருந்துக்கு போவோம். அவரை விட்டே விருந்து, ஆனால் பிரச்சனை இல்லாமல் இன்னொரு விருந்துக்கு போகும்னு சொல்லி அவளை கொண்டு வந்திருக்கு. உங்களை ஆளோட உருவத்தையும் சைஸையும் பார்த்தாலே விளங்கிருக்கு ஒரு ஆரண்டு சொல்லி. இருந்தாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். வணக்கம். அண்டா கா கசம் திறந்திடு சீசே அப்படி தெரியாது. இப்போ மண்டை வேற போற கொஞ்சம் அடிச்சு பேக்கணும் போல. இந்த பெரிய மண்டையை வளர்த்து வச்சா எப்படி அது உள்ள அடங்குவா? சரி, கிறிஸ்மஸ் நல்வாழ்த்து. ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இவர் மட்டும்தான் எங்களோட கிறிஸ்தவ நண்பர்ன்ற மாதிரி வந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுடைய இருக்கார். நாங்கள் அதையும் தாண்டி நிறைய போன தடவை வந்தேன் உங்க வீட்டு கேக்கு சாப்பிட்டு வீடியோல அப்படி சொல்ல தானே வேணும். விருந்து தந்திருப்பான் வந்து தெரியும். கேக்கும் அந்த சோடாவும் இது கோண்டு வாழைப்பழமும் இல்லை, அப்படி இல்லை, சாப்பாடு தந்தவனும் எனக்கு தந்தாண்டியா மறந்துட்டேன் வந்து. அவன் பேட்டிக்கிட்டா இருந்தாலும் கோல எடுக்க என்ன செய்யறாண்டு வீட்டை சாப்பிட போறேன் நான். சாப்பிடத்தவளை இன்னொரு விருந்து இருக்குவா இல்லை சரி இல்லையா அதை வச்சுட்டு வந்துதான். அவனுக்கு இவனுக்கு அது வீட்டை விட அங்கே பெட்டரா இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிட்டு வந்து கறி சாப்பாடு. சரி, நம்ம அதே நேரம் பேசிக்கொண்டு நிற்காம வந்து நம்ம டிரெக்டா அவங்கள விட்டு ஓம் என்ன சொன்னா கிட்ட டைம் ஆயிடுச்சு. மணிக்கூடு கட்டியிருந்தாலும் இந்த போன் எடுத்து பாக்குறதுல ஒரு பேட்டரி வேலை செய்யணும் ப்ரோ. மணிக்கூடுல 1 மணி 43 நிமிடங்கள். அதாவது என்ன சார்ஜ் போடுற இல்லை, வேற ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை. சும்மா எடுத்தா கடித்து வராது. நீ கடிக்க சார்ஜ் இருக்கா, பிரச்சனை இல்லை. சொல்லு. சரி, நம்ம போகலாம். போறதுக்கு இடையில வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம். இது யாரு வாங்கினது? அது பிரசாந்த் ரெஸ்பான்சர். அது ஏன்னு தெரியுமா அவனுக்கு? அது அப்படித்தான் சொல்லப்படாது. இப்ப போறதுக்கு இடையில நாங்க இடையில ஒரு இடத்துல வந்து போகணும். அங்க போயிட்டு தான் அப்படி அங்கேயும் போகணும். அது எங்கன்றத வீடியோல கண்டினியூ பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தா முதல்ல நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இது நல்லா இருக்கு. இந்த ஹார்ட் வந்து வித்தியாசமா இருக்குதா? இந்த ஹார்ட் தான்டா சரி. இந்த ஹார்ட்டும் அதை சேர்த்து ஓகே. நான் சொன்னேன் இன்னொரு இடத்துல போயிட்டு போகிறேன்னு சொல்லுவேன். ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் நம்ம கொண்டு போகணும். அதாவது போகிற இடத்துல வந்துட்டு நம்ம கைவீசமாக கைவீசி அப்படின்னு சொல்லிட்டு கைவீசிட்டு போகக்கூடாது. அப்படி போகணுன்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு வேறு யாரும் கலாய்க்க தேவையில்லை, நம்ம கமராமேனே கலாய்ச்சிடுவாப்புல. ஸோ அதனால் நம்மளே வந்து கலாய்ச்சிடணும். என்ன சொன்னால் ஆக்சுவலாக நாங்கள் போகிற இடத்துல வந்துட்டு வெறுங்கையை வீசிட்டு போகிற பழக்கம் இல்லை. அப்படிதான் போகிறதுக்கு வளமையா. ஆனால் நேற்று முந்தின நாள் ஒரு வீட்டை போட அங்கேயே வச்சு அவங்க கலாய்ச்சிட்டாங்க கமராமேன். ஸோ அதால் வந்து இப்போ போகிறது பெருங்கையில் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னால ஏதாச்சும் ஒன்று வேண்டிட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டியாச்சு. இனி போய் நம்ம கையை நினைக்கலாம், வயிறார பசியார நல்லா சாப்பிடலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஃபுல் சேவ் ஒன்று எடுத்துக்கல போயிருக்கேன். தலைவரை கூப்பிடல, தலைவர் வலிக்கு கேட்டாடா. வணக்கம். இனிய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? போகல எவ்வளோ எங்க வாரண்டவங்களே இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ நேரத்தில் சொல்லியிருக்கோம் வந்து, அதாவது எங்களை ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் வந்து கலந்து கொண்டது என்ன. ஸோ ஆனால் நாங்கள் வேற இல்லை, இன்றைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான நாளில் அதுவும் அங்கே வந்து எங்களை மறக்காம அப்படி இன்வைட் பண்ணிட்டாரு. இன்னொன்று லாஸ்ட்டாக நடத்தின பிளட் டொனேஷனுக்கு மட்டும்தான் அவங்க வரல. என்ன ரீசன்? சண்டே சேர்ச். சேஜால வந்து அங்கே வர கிடைக்கல. நான் யோசிச்சேன் என்னடா அப்போ வளமையாக வாரவங்க வரக்கான இல்லை இதுலன்னு சொல்லி யோசிச்சேன். என்ன சொன்னால் அதுக்கு முதல்ல ஒரு ப்ரொமோ வீடியோவில் சொன்னேன் நான் வந்துட்டு இவங்க வருவாங்க அப்போ எதிர்பார்த்துட்டா இன்றைக்கி வராமல் போயிட்டீங்களா அப்படி. ஸோ என்ன சொன்னால் எல்லா ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ஊருக்கு வந்து வீட்டை எல்லாம் வந்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் தான் வரையில, எங்களுக்கு இதான் பெஸ்ட்டே. சந்தோஷமான இந்த நாளில் வந்து வந்தது. முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் பயணம் அப்படி. அம்மே ஐயா இவரும் மகனா? இவர் எத்தனை? அவருக்கு முப்பா? அவரும் கடைசி என்ன? ஹாப்பி கிறிஸ்மஸ். வெளியில் வந்துட்டு ஆள் ஓடனே உள்ள. அம்மா அப்போ அங்கே கலவஞ்சிட்டு அம்மாட்ட போடலையா? போகல. நைட்டு அப்படி இனி ஒளிவிழா என்ன இருக்குல்ல, ஒளிவிழா என்ன இருக்குல்ல அன்மொழிக்கிறவங்க 32ஆம் தேதி. சரில எங்களோட 3 சேர்ச்சிருக்கு மொத்தமே. இப்போ அதில் இருக்கிற 3 பேரும் தான் மகனாங்களா? நடுவில் இருக்கிற மூத்தாளா?
நடுவுலைக்கு மூத்தால் இங்கே சைடில் இருக்கிறாள் ரெண்டாவது இங்கே சைட்லேயும் மூணாவது. ரெண்டாவது சாப்பிட்றேன் நான். சாப்பிட மாட்டேன் எல்லாரும். என்ன இப்போ நான் பண்ணேன் நல்ல டயலாக் கொண்டு என்னடா பசி. ரைட். யாரு? ஓ நாங்கள் வெளிநாட்டுக்காரர்கள் இந்த டிஷ்யூவில் துறைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வெளிநாட்டுக்காரர்கள். சரி ஓகே ஓகே. கை கழுவுறது இல்லைடா. தெரியும் எனக்கு தெரியும். கதை இப்போ இந்த ஆடு மாடு அவங்க டிஷ்யூவில் துறைக்கிறேன். ஆடு மாடு அப்படி சாப்பிட அவன்டே நான் சொல்லுது அவன் சொல்கிறான் உனக்கு. ஓகே அப்போ இன்றைக்கு வந்து முதல்ல என்னடா நம்ம கிறிஸ்மஸ் சாப்பாடுன்னு போய் அங்கே சாப்பிட்ருக்கோம். ஆனால் வீடியோ எடுக்கல. வீடியோவில் காட்டுறேன் யோசனை. ஆனால் அப்படி பெரிய ஒரு கறி விருந்தா வந்து போடுறது பெஸ்ட் டைம் இதுதான் கிறிஸ்மஸுக்கு. அதை உண்மையாக வந்திருக்கோம். ஓகே அங்கே இதை உள்ள வச்சிருங்க. விருந்தோட சேர்த்து வந்திருக்கோம். வாங்க நீங்களும் வாங்க எல்லாரும் வாங்க. வச்சிருங்க செல்ஃப் நீங்க வாங்க. நீங்க இருங்க வாங்க இருங்கடாப்பா. வாங்க வாங்க நீங்க இருங்க. ஏன்டா கூட சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அப்புறம் லூஸ் மோஷன் ஏதாச்சும் நான் பெட்ரோயின் போக. இது யார் நீங்க செஞ்சது? அவங்க தான் சமையல். நேரத்தில் இருந்து சமையல் வீடியோ எடுத்துக்கணும். குக்கிங் போண்டாப்பா சரி அவங்க அப்படியே பண்ண எடுத்துருக்கலாம். தெரியும் நல்லா இருக்கு. ரைட் ஓகே. நீங்களும் தம்பியாக வாங்க எல்லாரும் வாங்க. ஷேர் எடுத்து வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க. இவருக்கு என்ன கழிவு ஒன்றுமே இல்லை. பறக்கிறது இதாகிறது எல்லாம் மிதக்கிறது. தாய்லாந்து போக விருப்பம் என்னதுன்னா அந்த தவளைக்கறி சாப்பிட்றது. வெரைட்டி வெரைட்டியா சரி நம்மளுக்கு ஆண்டி கடை ஸ்பெஷலாக செய்திருக்காங்க. இது என்னது? ரெண்டு மாதிரி. சரி ஓகே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியும். நீங்க விருந்து வச்சு சாப்பிட முடியாது. நன்றி. அந்த உண்மையாக வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நிறைய நாள் ஒரு தடவை வீட்டு வரைகளையும் சொல்லுவாங்களோ வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி. ஆனால் நேரில் ஒரு நாள் சந்திக்கிறது வீட்டை விட வரையில இன்றைக்கு தான் வந்துருக்கும். சாப்பாடுன்னா வந்து நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. அதான் சொல்கிறாரு சாப்பாடு தான் வந்திருக்காங்க. அப்படி இல்லை. இன்றைக்கு முக்கியமான நாள் தானே. போட்டு சாப்பிடும். நம்ம சாப்பாடு எடுக்கக்கூட மட்டும் இந்த கிட்ட ஜூம் வருவான்டா அவன். உங்களோட டயர்டை காட்டுறேன். என்னன்னு தெரியும். தம்பி வாங்க இருந்து சாப்பிடுவோம். வாங்க வாங்க இங்கே கதிரையை போடுவோம். தனியாக இருந்தால் தான் தனியாக பிடிக்கலாம் இன்னைக்கு. அப்படியே அப்படி யோசிக்க தேவையில்லை. அது சூடாக தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. எந்த விழுவாரு தம் பிரியாணி விருப்பம் எங்களுக்கு. நிறைய கடையில் போகலாம். நம்ம இந்த பிரியாணினா தனித்தனியாக எல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ அந்த பிரியாணியில் எல்லாத்தையும் போட்டு கலந்தடிக்கிறேன். ஆனால் இந்தியாவில் ஃபேமஸ் இங்கே இல்லை. இப்போ இது வந்து நீங்கள் தனியாக சமைக்கிறா இல்லை உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ண முடியும்? எல்லாம் செஞ்சுருக்காங்களா? அப்போ யார் சமைக்கல? அப்போ நீங்கள் தான் மெயின் குக். நல்லா இருக்கு. சமைச்சு வைக்கிறேன். அப்போ சமைச்சு வச்சுட்டு தான் அப்புறம் வேலை இது எடுப்பேன். புள்ள கவலை நான் எல்லாத்தையும் வீதி எடுப்போம். நடிஞ்சிருக்கு இப்படி இருந்து சாப்பிட்டு நினைச்சது பிரசாந்தவன். எங்களோட சாப்பிடுவார். வாங்க சாப்பிட. நல்லா இருக்கா? நமக்கு மட்டும் ஜூம் பாருங்க. டேய் நைட் ட்ரீட் வந்து கிஷோட என்னடா? என்ன சரிங்க பாருங்க வாங்க. சம்பளத்தில் வட்டி பண்ணு.
வீடியோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க, நாங்கள் எலும்பு கடிக்க போகிறோம். நீ கிட்ட ஜூம் வைப்பா கடிக்க. ஏய் நல்லா வச்சு கடிக்கு நீங்க எதிர்ப்பு அப்படியே கொடுத்து போடுவாங்க சாப்பிடும். கொடுத்துடா. தண்ணியா அவர் என்ன பொதுவாண்டா இப்போ கமராமேன் வந்து ஏன் லேட்டாக சாப்பிட்றேன்டா அப்பா நல்லா சாப்பிடலாம். அதில்ல அந்த வழி அந்த வழி கணக்கே சாப்பிடலாம். சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கீங்க. சரி சாப்பாடு பிளேட்டை இதாக கொடுக்கண்டா. நீ சாப்பிடுங்க, ஏன் சாப்பிட பார்த்து நீங்க இவருக்கு போய் சும்மா போகணுமா? ம் இந்த டயட்டில் இருக்கா காணும் காணும் இதோட சாப்பிட போறாங்க. அப்படி இல்லை சும்மா அப்புறம் பின்னாடி பிரச்சனை அங்கே இல்லை ப்ரோ, உங்களோட சாப்பாடை அன்று இரவு பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது நம்புறியா மறுபடியுமா? எங்க இரவு அது ஒரு நாள் மறக்க முடியாத நாள். மறக்க கிஷோத் இருக்கா மாதிரி அவன் சும்மா சிரிப்பான். சாப்பிடுங்க அதுக்கே என்ன பார்த்து சிரிக்கா? உன்னைய நம்பி தான் கூட்டி வந்து என்ன நம்பி அதான் பார்த்தனே நேற்றா முன்ன தந்து முடிச்சு சாப்பிட்றானா புட்டை சாப்பிட்றானா உண்டையும் உடனே நீ ஒன்றும் சாப்பிடல. விளையாடு ஒன்றா தான் பழகணும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடல. நீ ஒன்றும் வாங்கி சோறுன்னா 3 சோறு நீ என்ன பழகு விளையாட வசதியா நாங்களா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இதாக சாப்பிட்றது போகும். வாய துறக்கியா கலக்கியா மக்களை சொல்லிட்டா நீ இப்ப வாய் துறக்காமையா கைக்கு மக்களை சொல்லிட்டா இருக்க என்னது சொல்லுங்க என்ன வருங்காலத்துல தெரியும். அது தெரியும், விளையாடுவோம் அதுப்பேயும் தெரியும். என்னது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் ப்ரோ. ஆல்மோஸ்ட் தெரியும் உங்களை கூட ஆக்குறாரு. நாங்கள் கவலை தன்பா கெடுமட்டுறாங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்டா வேணும். வாங்க நீங்களும் சாப்பிடும். நான் 2 இடத்துல 3 மணி நேரம் கிளியர் பண்ணுறானே இன்னும் சாப்பிட முடியல. பாருங்க நான் சாப்பிட 1/2 மணி தேவையில்லை. என்ன பண்ணா எடுத்து வச்சு சரக்கு முடிக்கிட்டு வரு வீடியோட சொல்லணும் பண்றது அவரு வீடியோ எடுக்காரு. முதல்ல மைக் ஆன் பண்ணுறேன். மைக் ஓபன் வேணான்ற பட்சத்தில் வந்து நான் 2 பேரும் எடுத்துரு. இதோட 3ஆவது தரம் போதும் இடம் இல்லையா சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விட வைக்கணும். என்ன இவன் இப்படி நீங்கள் அவனை நடத்தி சாப்பிடுவா. நீங்கள் பயப்படுத்தல வாங்கிக்கோ. வீடியோ வந்ததால அவன் திருப்புறான். சாப்பிடுவேன் இந்த வாதில இந்த அஞ்சு நீ எவ்வளோ அடுப்பான். நீ ஏன் பயப்படுறது? அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நல்ல சாப்பாடு என்னென்ன விளங்கப்படுத்துகிறாங்க சாப்பிட்றாங்க. தம் பிரியாணி அது வந்து மாட்டு வச்சு பிரட்டர் அங்கே அதே மாதிரி இன்னொரு பிரட்டர் அப்புறம் வந்து அது கம்பா தக்காளி அது ஒரு பிரட்டர். நாட்டுக்கோழி தம் பிரியாணி நல்லா இருக்கு. ஓகே, மேலே நாட்டுக்கோழி அடிச்சு தம்பிரியெல்லாம் சாப்பிட்டு பத்தாக்குறை லாஸ்ட்ல ஐஸ்கிரீம் தந்து அதாவது இப்போ நாங்கள் வெளியில் போவோம் வீடியோ முடிப்போம் ஒரு வாங்க வெளியில் கதை மேலே பண்ணான்னு சொல்லி கூப்பிடக்குள்ள கிஷோத்தால எலும்பையில் இருந்தேன் கதிரையில் எந்த கதிரையில் சாப்பிட்டானோ அதே கதையில் அப்படி இருந்தேன். அப்படியே இருந்தான். ஏன்டா அவ்வளோ சாப்பிட வச்சு கொடுத்துட்டாங்க. என்னால எல்லாம் தான் இருக்கு. என்ன கூட சாப்பிட்டா தலைக்கு அடிக்கும் அவ்வளோ சாப்பிட்டு. சரி உண்மையில வந்து என்ன சொல்லிச்சுன்னா சொன்ன மாதிரி தான் முக்கியமான நாள் இன்றைய நாள் வந்து. ஸோ இந்த நாளில் அவங்க எப்படியும் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இது இருக்கும் அதை தாண்டி வந்து எங்களையும் கூப்பிட்டு ஒரு சின்ன விருந்தாச்சும் தரணும்னு சொல்லி இந்த இடத்துல அழைச்சது நாங்கள் நன்றி. அதுதான் எனக்கு ஒரு டவுட். உண்மையில உங்களுக்கு இவ்வளோ ஒரு வேலை இருக்கும் நடக்கலாம் ஏன் நீங்க இன்றைக்கு வந்து சமைச்சு போடுறோம்னு சொல்லி இந்த முடிவு எடுத்து நீங்க அவருக்கு சமைக்கிறதோட உங்களுக்கு நன்றி தான். அவர் என்ன வருவீங்க இந்த நாளைக்காச்சும் நீ வருவீங்க. அதான் எப்படி சொல்றேன், மேல உங்களுக்கு ரிலேட்டிவ் வேண்டப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கலாம். அப்படி இருக்கையில இந்த மூஞ்சிக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டிய அவசியம். ஸோ இந்த நாளெல்லாச்சும் வருவாங்க.
ஓகே. கண்டிப்பாக இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து நான் சொல்லி இந்த மாதிரி தான் ஆரம்ப எங்களை ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்திருந்தீங்க. நானும் பிறகு சில டைம் போய் விட்ருக்கீங்களோ கதை பண்ணாங்க சண்டே அங்கே போகணுண்டா வரணுண்டான்னு சொல்லி. ஆனால் போகமா இல்லை. கான்டாக்டில் இருந்தாங்களும் இப்போ இருக்கணுமா ஃபோன் அடைஞ்சது அப்போ தெரியல. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வேறு இடத்துலையும் கூப்பிட்டுருந்தவங்க அந்த இதுக்கு வர சொல்லி. ஆனால் ஒன்றுமே வர முடியாது இல்லாமல் மன்னிச்சு கொடுங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தால் அதாண்டி இங்கே வரணும்னு சொல்லி வந்தாங்க வந்தது. அடுத்த கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக வந்து வருவோம். ஏன்னா ரீசெண்டாக இப்போ அவங்களோட விட்டு போய் வந்தாங்க. அடுத்த வருஷமா அடுத்த வருஷமும் ஒரு வருஷத்துல எத்தனை வர கிறிஸ்மஸ் ஒரு தரம் தானே வரும். அடுத்த வருஷம் வரது இப்போ இதை புக் பண்ணி வைக்கிறேன். சரி மனசு கஷ்டப்படக்கூடாது. ஏன் அவ்வளோ தூரம் இடையில எங்கேயாச்சும் கூப்பிடுங்க. சரி அப்போ இடையிலும் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் நான் இப்போ இந்த 2-3 நாள் நம்மளை கூட அதனால தான் சொன்னாங்க. ரைட் ஓகே. உண்மையில வந்துட்டு ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். என்ன சொன்ன உண்மையில் நான் சொல்லியிருந்தேன் நான் அந்த புல்லுமலை போராளியும் நான் ஹெல்ப் பண்ண சொல்லி. முதல்ல வந்துட்டு அவங்கள காட்டி தந்தை வந்து இவங்க தான். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ட்ரெக்காக புல்லுமலைக்குள்ள நிறைய அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கான காரணம் விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பைக் எல்லாம் எடுத்து கொடுத்தது அண்ணா அண்ட் வந்து அவர் மூலம் தான் இப்போ அந்த புல்லுமலை ஏரியாவில் வந்து நிறைய ஃபேமிலியில் காட்டி உதவி செஞ்சுருக்கோம். அதில் ஆரம்ப புள்ளி யாருன்னு பார்த்தா ஐயா தான் இவர் தான் வந்து அதை காட்டி தந்தவங்க. ஆனால் வந்து இப்போ உண்மையிலே வந்து இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ட் நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த யூடியூப் மூலம் வந்தவர் இந்த உதவி திட்டங்கள்லாம் செய்ய துணங்கின பிறகு வந்து அந்த வீடியோக்களை பார்த்துட்டு எங்களை போய் பிடிச்சிக்கொண்டு அவங்களே வந்து உறவான ஒரு உறவான்னு சொல்லலாமே. கண்டிப்பாக நான் வந்து அந்த பிளட் டொனேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இவங்களை எதிர்பார்த்த கூட இவங்க வரலன்னு சொல்லி வந்து அன்றைக்கு வராதுக்கான ரீசன் வந்து அன்றைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால அவங்க சேர்ச்சிக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களால வர கிடைக்கல. பட் இருந்தாலும் அதுக்கு முதல்ல நடத்தின பிளட் டொனேஷனுக்குலாம் அவங்க வந்து வாருது. ஸோ சந்தோஷம், ஹாப்பி அண்ட் மறுபடியும் இனி கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். சந்திப்போம். திரும்ப சொல்றேன் எல்லா வேலையும் மட்டும் போட்டு எங்கிட்ட வந்து எங்களுக்கு சாப்பிட்றதோட சாப்பாடு அப்போ நான் கோல்டுக்குள்ள சொல்றேன் வந்துட்டு சாப்பிட போறேன். நான் சொன்னேன் அதை விட அங்கே விருந்து வா போவோம். சரி விட்டுட்டு வந்துட்டாங்க பாருங்களேன். சாப்பிட அடுத்தவன் வச்சுட்டு வந்தாலும் பாருங்க. அப்போ அப்படி. ஸோ இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லாரும் ஒரு வாய்னு சொல்லுங்க. ஓகே பாய்.